தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது தொடர்பான வழக்கில் ஐகோர்ட் உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம். தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது தொடர்பாக தனியார் பள்ளிகள் இயக்குனர் கடந்த மார்ச் மாதம் அளித்த பரிந்துரைகளை பரிசீலித்து தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்க கல்வித்துறை செயலாளருக்கு உத்தரவிடக் கோரி அகில இந்திய தனியார் கல்வி நிறுவன சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பழனியப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதே போல கல்வி உரிமை சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் ஆரம்ப பள்ளிகளை நடுநிலை பள்ளியாக உயர்த்துவது தொடர்பாக தனியார் பள்ளிகள் இயக்குனர் கடந்த மார்ச் மாதம் அளித்த பரிந்துரைகளை பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்க கோரியும் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் நீதிபதி ஜி.கே. இளந்திரையின் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சங்கம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கே.எம். விஜயன் தனியார் பள்ளிகளுக்கு தற்காலிக அங்கீகாரம் வழங்க வகை செய்யும் சட்டப்பிரிவுகளை எதிர்த்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் இதே கோரிக்கையுடன் அளித்த விண்ணப்பத்தை பரிசீலித்த தனியார் பள்ளிகள் இயக்குனர் நிரந்தர அங்கீகாரம் வழங்க பரிந்துரைத்திருக்கிறார். அதே போல கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டில் சேர்ந்துள்ள ஏழை மாணவர்கள் 5ஆம் வகுப்புக்கு பின் வேறு பள்ளிகளில் சேர முடியாத நிலை உள்ளதாக அளிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் அடிப்படையில் ஆரம்ப பள்ளிகளை நடுநிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தவும் பரிந்துரைத்துள்ளார். அந்த பரிந்துரைகளை பரிசீலித்து தகுந்த உத்தரவு பிறப்பிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டது. அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் மற்றும் சிறப்பு அரசு பிளீடர் மைத்ரேயன் சந்துரு நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது தொடர்பாகவும் பள்ளிகளை தரம் உயர்த்துவது தொடர்பாகவும் பல்வேறு நிபந்தனைகளுடன் தனியார் பள்ளிகள் இயக்குனர் பரிந்துரை அளித்திருக்கிறார் என்றும் ஒவ்வொரு பள்ளிகளும் இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்துள்ளனவா என ஆராய்ந்து அதன் அடிப்படையில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று அவர்கள் வாதங்களை வைத்தார்கள். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது தொடர்பாகவும் பள்ளிகளை தரம் உயர்த்துவது தொடர்பாகவும் தனியார் பள்ளிகள் இயக்குனர் பரிந்துரை மீது 12 வாரங்களில் தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்கும்படி கல்வித்துறை செயலாளருக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.